வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன டைப்ஸில் வந்து நமக்கு லைனிங் கிளாத் இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது மெட்டீரியல் வைஸு நமக்கு டிஃப்ரெண்ட்டாகவும், குவாலிட்டி வைஸ் டிஃப்ரெண்ட்டாகவும், தென் காஸ்ட் வைஸும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாகும். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலிஸ்டர் இருக்குது, மிக்ஸ்டு, அதாவது பாலிஸ்டர் காட்டன் மிக்ஸ்டு இருக்குது, தென் பியூர் காட்டன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வகையில் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறுபடும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஸ்ட்ரு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஸ்ட்ரு. ஸோ இது நம்ம லைனிங் கிளாத்தாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஸ்ட்ரு. இது கொஞ்சம் உங்களுக்கு ரேட் கம்மியாகவே கிடைக்கும் மார்க்கெட்டில். அடுத்தது இது வந்து மிக்ஸ்டு. ஓகேங்களா? இது மிக்ஸ்டு. இது வந்து நம்ம தண்ணியில் போட்டு அலசியும் இது பண்ணலாம். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஸ்டர் அலச தேவையில்லை, தண்ணியிலே போட தேவையில்லை, போட்டாலும் ஒன்றாகாது, அப்படியே இருக்கும். அதே மாதிரி இந்த மிக்ஸ்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணியில் போட்டாலும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ், ரொம்ப ரொம்ப மைல்டான டிஃப்ரென்ஸ் தான் வரும். அதனால் அதுவும் நம்ம தண்ணியில் போடணுங்கிற அவசியம் இல்லை. மேக்ஸிமம் டெய்லர் கடையில் அவங்க இந்த மிக்ஸ்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக வந்து ரேட்டும் வந்து ஒரு நார்மலாக கிடைக்கும், ஒரு 45-50க்குள்ளே கிடைக்கும். ஸோ கடையை பொறுத்து இது வந்து மாறுபடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா பியூர் காட்டன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பியூர் காட்டன். இது தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லாவே ஒரு சுருக்கம் கொடுக்கும். ஸோ அதனால் அளவுகள் கூட, இந்த துணியிலோட அளவுகள் கூட மாறும். அவங்க 1 மீட்டருக்கு பதிலாக 80 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. அவங்க அதிகமாக எடுத்தால் மட்டும்தான், காட்டனில் எடுக்கும்போது அதிகமாக எடுத்தால் தான் தண்ணியில் போட்டு சுருங்கினா நம்ம கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா எப்படியும் வந்து கிராஸாக இழுத்துட்டு போகும். ஸோ அந்த கிராஸ்லாம் நேர் பண்ணி நம்ம கட் பண்ணணும். ஸோ இது ஒர்க்கும் அதிகம், 2வது இதுக்கு ரேட்டும் அதிகம் வரும். ஓகேங்களா? இது காட்டன், பியூர் காட்டன். ஸோ அதே மாதிரி இது வந்து ப்ளவுஸ் துணி. இவங்க 2 இன்ச் 2ஆம் நம்பரில் வந்து ப்ளவுஸ் துணியாக யூஸ் பண்ணக்கூடியது. சில பேர் இந்த மாதிரி இதையும் வந்து ப்ளவுஸ்க்கு வந்ததே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் லைனிங் கிளாத்தாக யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து லைனிங் இல்லாமல் ப்ளவுஸ் போட மாட்டாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்ததை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த லைனிங் கிளாத்து. ஸோ இது லைனிங் கிளாத்தே கிடையாதுங்க, இது ப்ளவுஸ் கிளாத்தும் கிடையாதுங்க. இது நல்லா அது என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல ரிப்பு மாதிரி இருக்குது இந்த துணி. பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு நூலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல முறுக்கு நூலாக இருக்குது. இது ரொம்ப திக்காகவும் இருக்குது. ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஸ்டர் தான், ரொம்ப திக்காகவும் இருக்குது. இது லைனிங் கிளாத் கொடுத்தோம்னா கண்டிப்பாக எரியும். நான் இதை அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். சரி நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இது வேணால் சாதா ப்ளவுஸாக வேணால் தைச்சிக்கலாம். இந்த லைனிங் கிளாத்துங்கிறது வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம எந்த மாதிரி ரேட்டில், எந்த மாதிரி மெட்டீரியலில் வேணும்னு கேட்டுட்டு அப்புறம் தைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு லைனிங் கிளாத்தும் ஒவ்வொரு மாதிரி அதனுடைய குவாலிட்டி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் அவங்கக்கிட்ட இந்த ரேட்டில் லைனிங் கிளாத் போடலாமா, ஓகே இது போட்டுக்கலாமா, காட்டன் போடலாமா, நமக்கு மிக்சடு போடலாமா, இந்த மாதிரி நீங்கள் கேட்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஸ்டர்னால் நம்மளோட ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போடலாமா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி தைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.